நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கோவில் உண்டியலில் பூசாரிகளே காணிக்கையை திருடி பங்கு போட்டுக் கொள்வதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பூசாரிகளுக்கு எதிராக சிசிடிவி ஆதாரத்துடன் எழுந்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கோயில் உண்டியலில் பூசாரியே காணிக்கையை களவாடும் பகீர் காட்சிகள்தான் இவை. பக்தர்கள் கண்முன்னே ஆடைகளை மாற்றி நிர்வாணமாக நின்று அருவருக்கத்தக்க செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் அம்மன் கோயிலில் அட்டகாசம் செய்யும் பூசாரிகள் மீது நடவடிக்கை பாயுமா? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் கோட்டைமேடு பகுதியில் உள்ளது பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் பூசாரிகளாக பணியாற்றும் மூவர் பெரும் குற்றச் சம்பவங்களில் ஈடுபடுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். பட்டப்பகலில் பக்தர்கள் கோயிலில் இருக்கும் போதே உண்டியலை தட்டி பார்த்து நூதன முறையில் காணிக்கையை திருடி வருவதாக கூறப்படுகிறது. உண்டியலில் கவரை சொருகி வைத்து அதில் சிக்கும் காணிக்கைகளையும் பூசாரிகளே திருடி அவர்களுக்குள் பங்கு போட்டுக் கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கருவறைக்கு நேர் எதிராக பெண் பக்தர்களின் கண்முன்னே ஆடைகளை மாற்றி அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சிசிடிவி ஆதாரத்துடன் முதல்வர் தனிப்பிரிவிற்கும் இந்து சமய அறநிலையத்துறையிலும் புகார் அளித்துள்ளார். மேலும் பூசாரிகளின் குற்றச்சம்பவங்கள் குறித்து குமாரபாளையம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். அம்மன் கோயிலில் பணிபுரியும் பூசாரிகளே இது போன்று குற்றச் செயல்களில் ஈடுபடுவது குமாரபாளையம் பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.